வணக்கம் my dear friends and subscribers, welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ரீலங்கா டூர் ஆஃப் பங்களாதேஷ்ல செகண்ட் T20 மேட்சஸ் பங்களாதேஷ் வெர்சஸ் ஸ்ரீலங்கா. இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமுக்கான ஃபுல் ப்ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்ல ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி 206 ரன் அடிச்சாங்க. அண்ட் தென் செகண்ட் பேட் பண்ண பங்களாதேஷ் 203 ரன் வரைக்கும் அடிச்சாங்க. 3 ரன் வித்தியாசத்துல ஸ்ரீலங்கா மேட்சை வின் பண்ணி கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க இந்த சீரீஸ்ல. இப்போ செகண்ட் T20 மேட்சஸ் சைலட் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் சைலட்ல 6th மார்ச் ஈவினிங் 5:30க்கு தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவ்யூ, கிராண்ட் லீக்கான டீம் எப்படிலாம் மேக் பண்ணலாம், எந்தெந்த பிளேயர்ஸ்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ரிவ்யூ வீடியோக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ் அண்ட் தென் கிராண்ட் லீக்ல என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜில நம்ம டீமை பிக் பண்ணோம், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்கான டீமும் கிராண்ட் லீக்கான டெமோ டீமும் நம்ம ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பேஸ் டீம் கொடுத்துட்றோம் அப்படின்னா இந்த டீமை உங்களுக்கு சேஃபா படுது அப்படின்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. அதர்வைஸ் ஏன்னா ஃபேண்டசி வைஸ் உங்களுக்கு ஒரு சில நாலேஜஸ் இருக்கு. ஸோ இதுல ஏதாவது 1 or 2 சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணி கூட பிளே பண்ணி பாருங்க. எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பொறுத்த வரைக்கும் எங்க நடக்க போகுது அப்படின்னா சைலட் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் சைலட்ல தான் மேட்ச் நடக்க போகுது. சைலட் கிரவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கொஞ்சம் ஸ்லோவா தான் பிட்ச் இருக்கும். ஸோ அதன் காரணத்தினால ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் விக்கெட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு கொடுங்க. அந்த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ்ல பேட்டர்ஸ்க்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி கான்செப்ட்ல நீங்க பிக் பண்ணுங்க. அதுவும் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய டீம்ல இருந்து ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை பிக் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த வென்யூல கடைசியா நடந்த 11 மேட்சஸ்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 2 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 9 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ அதிகப்படியான வின்னிங் ரேஷியோ சேசிங்ல தான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் கூட 206 ரன் 203 வரைக்கும் சேஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 3 ரன் வித்தியாசத்துல தான் மேட்சை லாஸ் பண்ணாங்க. ஒரு 80% வரைக்கும் சேசிங் பண்ற டீமுக்கு தான் வின்னிங் ரேஷியோ அதிகமாவே இருக்கு. இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 149. ஸோ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ரெண்டு டீமும் 3 மேட்சஸ் நேருக்கு நேர் மோதிருக்காங்க T20ல. அது 3மே ஸ்ரீலங்கா தான் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. அந்த லாஸ்ட் மேட்ச் கூட ஸ்ரீலங்கா தான் வின் பண்ணி கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த வென்யூல நடந்த கடைசியா நடந்த 5 T20 மேட்சஸ்ல ஓவராலா பவுலர்ஸ்க்கு 67 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு 37, ஸ்பின்னர்ஸ்க்கு 30 விக்கெட்ஸும் கிடைச்சிருக்கு. ஸோ ஓவராலா கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் அதிகப்படியான விக்கெட்ஸ் கிடைச்சிருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் அதிகப்படியான விக்கெட் ரேஷியோ கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர், செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் பேட்டர்ஸ்க்கு கொடுத்து ஒரு டீமை பிக் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க என்ன ஃபேண்டசில பிளே பண்றதுக்கு அதுவும் பர்டிகுலரா ட்ரீம் 11க்கு மாறா ஒரு பெஸ்டான தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்போர்டசி ஆப் ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். ஸ்போர்டசி ஆப்போட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன். ஸ்மால் லீக்கு ரொம்பவே பெஸ்டான ஆப். அண்ட் தென் பர்டிகுலர்லி மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸ் ரொம்பவே கம்மியா இருக்கும். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம 24/7 இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன் உள்ள ஆப். நமக்கு ஏதோ ஒரு குறைகள் இருக்கு, நம்ம கஸ்டமர் கேர்ல பேசணும் அப்படின்னா மற்ற ஆப் மாதிரி இங்கிலீஷ்லயோ ஹிந்திலயோ பேச தேவையில்ல. நம்மளோட லாங்குவேஜ் தமிழ்லயே பேசி நமக்கு என்னென்ன வேணுமோ அந்த நம்மள சரி பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப். எந்த ஒரு லீக் வந்தாலும் அதுக்கான லீடர் போர்டு விட்டுறாங்க. ஸோ அதுல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி எக்ஸ்ட்ரா மணி ஏர்ன் பண்ணலாம். அந்த நிறைய ஃப்ரீ கிவ்அவேஸ் இருக்கு. அந்த அது மட்டும் இல்லாம பாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. பாப் அப்படின்னா பிக் 1 பிளேயர். கொடுத்துருக்க 5 பிளேயர்ல இருந்து நம்ம ஒரே ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணாலே போதும். கேப்டன் தேவையில்ல, வைஸ் கேப்டன் தேவையில்ல, டீமும் தேவையில்ல. ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். அந்த எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப். ஒரு முறை நீங்க ஸ்போர்டசி ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்களே பெட்டர் ரிசல்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்போர்டசி ஆப்க்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் Crickall's. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து ஜாயின் பண்ண ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் ஸ்போர்டசி ஆப்போட லிங்க்கும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கிருந்து கூட எடுத்து நீங்க
ஈஸியா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துருவோம். ஸ்ரீலங்கன் சைட் பொறுத்த வரைக்கும் அவிஸ்கா பெர்னாண்டோ, குசால் மெண்டிஸ் 2 பேர் தான் இயர்லியா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஒன் டவுன்ல கமிண்டு மெண்டிஸ் அண்ட் தென் சமர விக்ரமா, ஆஞ்சலோ மேத்யூஸ், சாரிஸ் அசலங்கா, தசுன் சனகா, மகேஷ் தீக்ஷனா, அகிலா தனஞ்சயா, பி பெர்னாண்டோ, மதிசா பத்திரனா. இதான் ஸ்ரீலங்கன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா யார் யாரெல்லாம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிள் இருக்குன்னா தீக்ஷனா, எம் பத்திரனா, பி பெர்னாண்டோ இந்த 3 பிளேயருமே மோஸ்ட்லி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆல்மோஸ்ட் இங்கே 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் தென் ஆஞ்சலோ மேத்யூஸ் வந்து ஒரு 3 ஓவரும் அண்ட் தென் தசன் சனகா இருந்து ஒரு 3 ஓவர் எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இங்கேயே 6 ஓவர் 18 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க ஒரு 2 ஓவர் மட்டும்தான் அகிலா தனஞ்சயா. மோஸ்ட்லி அகிலா தனஞ்சயா ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் பவுல் பண்றதான பாசிபிலிட்டி இருக்கு. இவர் ஒரு 3 ஓவர் பவுல் பண்றாரு அப்படின்னா சனகா இருந்து 3ல இருந்து 2 ஓவர் குறையும். சோ இந்த மாதிரி பவுலிங் ஸ்ட்ராட்டஜில தான் ஸ்ரீலங்கன் டீம் பவுல் பண்ண போறாங்க. இதுல மோஸ்ட்லி டெத்ல யார் பவுல் பண்ணுவாங்க அப்படின்னா மதிசா பத்திரனா, பி பெர்னாண்டோ இவங்க 2 பேர் தான் மோஸ்ட்லி டெத்ல பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் பங்களாதேஷ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா இயர்லியா இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் லிட்டன் தாஸ், சௌமியா சர்க்கார் இவங்க 2 பேர் தான் இயர்லியா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஒன் டவுன்ல யங் ஹுசைன் சாண்டோ, டி கிரிடாய், மஹ்மதுல்லா, ஜாக்கர் அலி, மெஹந்தி ஹசன், தஸ்கின் அகமத், சொரிஃபுல் இஸ்லாம், ரிசாத் ஹுசைன், முஸ்டபிர் ரஹ்மான். இதான் பங்களாதேஷ் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11. பங்களாதேஷ் டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா யார் யாரெல்லாம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா முஸ்டபிர் ரஹ்மான், சொரிஃபுல் இஸ்லாம், தஸ்கின் அகமத் இவங்க 3 பேருமே மோஸ்ட்லி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிள் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆல்மோஸ்ட் இங்கே 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மெஹந்தி ஹசன் வந்து ஒரு 3 ஓவர் எதிர்பார்க்கலாம். 15 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த ரிசாத் ஹுசைன் 3ல இருந்து ஒரு 4 ஓவர் ஆல்மோஸ்ட் 18 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 1 or 2 ஓவர்ஸ் சௌமியா சர்க்கார் பவுல் பண்றதான பாசிபிள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பவுலிங் ஸ்ட்ராட்டஜில தான் பங்களாதேஷ் பவுல் பண்ண போறாங்க. இதுல இனிஷியலா நியூ பால் பொறுத்த வரைக்கும் சொரிஃபுல் இஸ்லாம் அண்ட் தென் முஸ்டபிர் ரஹ்மான் அண்ட் தென் தஸ்கின் அகமத் இவங்க 3 பேர் தான் இனிஷியலா பவர் பிளேல பவுல் பண்ண போறாங்க. டெத் ஓவர் பொறுத்த வரைக்கும் சொரிஃபுல் இஸ்லாம் அண்ட் தென் முஸ்டபிர் ரஹ்மான் இவங்க 2 பேரும் டெத்ல பவுல் போடுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மாதிரி பவுலிங் ஸ்ட்ராட்டஜில தான் பங்களாதேஷ் டீம் பவுல் போடுறதான பாசிபிள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ 2 டீம்ல இருந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படிலாம் பண்றதான பாசிபிள் இருக்கு. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க, கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம டீம்ல பிக் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம டீடைலா பார்க்க போறோம். மோஸ்ட்லி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். அதை வச்சு டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி தான் கிராண்ட் லீக்ல நம்ம பிளே பண்ண போறோம் அப்படின்னா 6ல இருந்து 8 பிளேயர்ஸை சேஃபா மூவ் ஆன் பண்ணா போதும். பேலன்ஸ் இருக்க 5ல இருந்து ஒரு 3 பிளேயரை நம்ம ரிஸ்க் எடுத்தாலே கண்டிப்பா எவரி மேட்ச் நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த 6 பிளேயருமே மோஸ்ட்லி சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்களை சேஃபா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்களும் சேஃபா இவங்களை ப்ரிப்பேர் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி யாரு கொடுக்கலாம் அப்படின்னா குசால் மெண்டிஸ்க்கு கொடுக்கலாம். லாஸ்ட் மேட்ச் ஒரு எக்ஸ்ட்ராடினரி நாக் ஆடி இருந்தாரு, 50+ ரன் ஸ்கோர் ஆடி இருந்தாரு. இருந்தாலும் இவருடைய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா டாப் ஆர்டர்ல வரக்கூடிய விக்கெட் கீப்பர், டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ல ஒன் ஆஃப் த விக்கெட் கீப்பர். அதான் இவருடைய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். ஏன்னா 20 ஓவர் விக்கெட் கீப்பரா அதிலே பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு, கேட்சோ ரன் அவுட்டோ கிடைக்குது அப்படின்னா. அது மட்டும் இல்லாம உள்ள இனிஷியலா இன்னிங்ஸ் ஓபன் பண்றதுனால அவரேஜா ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் இவர் பேட்ல இருந்து வந்தா கூட போதும். 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இவர் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ மோஸ்ட்லி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல குசால் மெண்டிஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரீசெண்ட் டைம்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். அண்ட் தென் மெஹந்தி ஹசன் பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல கொஞ்சம் மிடில் ஆர்டர்ல வந்தாலும் 3 ஓவர் ஆச்சு மினிமம் பவுல் பண்ணிடுறாரு. அதில் லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எதுவும் கிடைக்கல. பேட்டிங்ல ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன் தான் ஆடினாரு. ஸோ அவர் பெருசா ட்ரீம் டீம்ல வரல. இருந்தாலும் இந்த மேட்ச் அதே மாதிரி ஆவரேஜா 10ல இருந்து ஒரு 15 ரன் எதிர்பார்க்கலாம். 3 ஓவர்ல ஒரு விக்கெட் இந்த மேட்ச் நம்ம சாலிடா அவுட் வந்து எதிர்பார்க்கலாம். ஓவரால் ஃபேண்டசி வைஸ் பார்க்கும்போது ஒரு 40ல இருந்து ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் மெஹந்தி ஹசன் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அந்த ஆஞ்சலோ மேத்யூஸ்க்கு லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. இருந்தாலும் பவுலிங்ல 2 விக்கெட் எடுத்து கொடுத்திருந்தாரு. இவருடைய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா ஃபேஸ் போறதே இல்லை. இப்போ ரொம்ப ரொம்ப ஸ்லோ பாலா போட்டுட்டு இருக்காரு. ஸோ 20 ஓவர்ல இவர் ஓவர் அடிக்க டார்கெட் பண்றாங்க. அதுல நிறைய விக்கெட்ஸையும் பேட்ஸ்மேன் இழந்துடுறாங்க.
ஸோ அதே மாதிரி ஒன்னுல இருந்து ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ டாப் ஆர்டர்ல ஒரு கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இவர் உள்ள வந்து ஒரு 20 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ஆஞ்சலோ மேத்யூஸ் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு அவருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நீங்க ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் சௌமியா சர்க்கார் பொறுத்த வரைக்கும் அவருமே டியூல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன் தான். ஏன்னா பெருசா பவுல் பண்ணல, 1 or 2 hours தான் பவுல் பண்ண போறாரு. அதுலயும் விக்கெட் இவர் கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இருந்தாலும் பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல உள்ள வராரு. ஒரு 20 to 30 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா இவருமே ட்ரீம் டீமோட பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் பத்திரனா பொறுத்த வரைக்கும் ரொம்பவே எக்ஸ்பென்சிவா போயிருந்தாரு லாஸ்ட் மேட்ச். இருந்தாலும் 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்திருந்தாரு. இவருடைய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா அவரு டெத்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர். ஸோ டெத்ல பவுல் பண்றாரு அப்படின்னாலே அவருக்கு மினிமம் ஒரு விக்கெட்டாவது கிடைச்சிடும். அதுவே ஒரு 3 விக்கெட் கிடைச்சிட்டாரு அப்படின்னா ஈஸியா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளான பர்சன் தான் மதிஷா பத்திரனா பொறுத்த வரைக்கும். இந்த பர்டிகுலர் மேட்ச் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் தசுன் சனகா பொறுத்த வரைக்கும் 2ல இருந்து ஒரு 3 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அண்ட் தென் பேட்டிங்ல மிடில் ஆர்டர்ல வராரு. சப்போஸ் ஸ்ரீலங்கன் டீம் டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் எல்லாருமே ஏர்ல விக்கெட்டை விட்டுட்டாங்க அப்படின்னா தசுன் சனகா பேட்ல இருந்து ஒரு நல்ல நாக் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா 1 man ஆர்மியா போராடக்கூடிய எபிலிட்டி உள்ள பிளேயர் தான் தசுன் சனகா. இருந்தாலும் 3 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அதுல ஒரு விக்கெட் எல்பியாவோ போல்டாவோ கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுல ஒரு 33 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் உள்ள பிளே பண்றது, ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், ஃபீல்டிங்லயும் அதிகமா லாங்ல தான் நிக்கிறாரு. அதுல ஒரு கேட்ச் கிடைக்குது அப்படின்னா ஈஸியா இவருமே பேட்டிங் சான்ஸ் கிடைக்கலனா கூட ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தசுன் சனகா எடுத்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. பேட்டிங் கிடைச்சி அதில் ஸ்கோர் பண்ற எல்லாமே நமக்கு எக்ஸ்ட்ராவா வரக்கூடிய பாயிண்ட்ஸ் தான். ஸோ இந்த 6 பிளேயருமே ஈஸியா 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரக்கூடிய பிளேயர். ஈஸியா ட்ரீம் டீமுக்குள்ள வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கனால இவங்க 6 பேர்த்துக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த மேட்ச்ல நம்ம பிக் பண்ணிருக்கோம். அண்ட் தென் ரிஸ்க் எடுக்கக்கூடிய பிளேயர் யாரை வச்சு நம்ம ரிஸ்க் எடுக்கலாம்? இவங்க 3 பேருமே லோ பர்சன்டேஜா இருக்கக்கூடிய பிளேயர். அதுல எதை வச்சு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒன்னு பேட்டிங்ல வராங்க அப்படின்னா டாப் ஆர்டர்ல வருவாங்க. இல்ல அப்படின்னா பவுலிங்ல உள்ள வராங்க அப்படின்னா ஒரு மினிமம் 3ல இருந்து ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பாசிபிள் இருக்கு. ஸோ அதை வச்சுதான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த வென்யூ கொஞ்சம் பேட்டிங்க்கு சப்போர்ட்டிவா இருக்கனால பேட்டர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இப்போ லோ பர்சன்டேஜ்ல நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி மஹ்மதுல்லா. பேட்டிங்ல மிடில் ஆர்டர்ல தான் இருக்காரு. ஸோ டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய பங்களாதேஷ் டீம் கொஞ்சம் வீக்கா தான் இருக்காங்க பேட்டிங்ல. ஸோ இயர்லியா விக்கெட்டை விட்டுட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் மாதிரி இவர் உள்ள வந்து ஒரு நல்ல நாக் ஆடினார் அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா மஹ்மதுல்லா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் ஜாக்கர் அலி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன். ஏன்னா அவ்வளோ ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இருந்தாலும் ரீசெண்ட் டைம்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் கூட 60+ ரன் ஒரு நல்ல நாக் ஆடி இருந்தாரு. ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருப்பாரு. ஆனா விக்கெட் கீப்பர் பண்ண போறதுல பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான். உள்ள வராரா ஒரு 30 to 40 ரன் அடிச்சிட்டாலே ஈஸியா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ஜாக்கர் அலி இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. இருந்தாலும் இவர் ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன். இவரை வச்சு நீங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னு நினைச்சீங்கன்னா டி ஹிரிடாய் அவரை வச்சு கூட நீங்க ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா இவரை விட பேட்டிங் ஆர்டர்ல கொஞ்சம் மேல வராரு. ஸோ மஹ்மதுல்லாவும் ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன் தான். ஸோ அவரை வச்சு நீங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஏன்னா அவர் பேட்டிங்ல கொஞ்சம் கீழே வராரு. பவுலிங்ல யாராவது ரிஸ்கான ஆப்ஷன் சொல்லுங்க அப்படின்னா ஷரீஃபுல் இஸ்லாம் இவரை வச்சு கூட நீங்க ரிஸ்க் எடுக்கலாம். இந்த பர்டிகுலர் மேட்ச் லெஃப்ட் ஆர்ம் சீமர் அவர் 2ல இருந்து ஒரு 3 விக்கெட் எடுத்துறாரு. ஏன்னா டெத்ல தான் பவுல் பண்ண போறாரு. 2ல இருந்து ஒரு 3 விக்கெட் எடுத்துறாரு அப்படின்னா அவரு லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் கமிங் டு மெண்டிஸ் ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன். அவ்வளவு ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்தோம் இயர்லியா விக்கெட்டை பறி கொடுத்தாரு. கொஞ்சம் தடுமாற்றத்தோட தான் ஆடிட்டு இருக்காரு. ஒரு சேசிங்ல ஆட போறாங்க. லோ டோட்டல் தான். ஸோ இயர்லியா விக்கெட் விழுந்துருச்சு. ஃபர்ஸ்ட் விக்கெட் இயர்லியா விழுந்துருச்சு. இவர் உள்ள வந்து ஒரு 20 to 30 ரன் அடிச்சிட்டாரு பொறுமையா அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இவரு இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. ஸோ இவங்க 3 பேர்த்தையுமே நீங்க ரிஸ்க் எடுக்கிற டீம்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஜாக்கர் அலி ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன். அவரை பிக் பண்ண விரும்பலாச்சுன்னா ஹிரிடாய் இல்லைன்னா ஷரீஃபுல் இஸ்லாம் அவங்க 2 பேர்த்த கூட நீங்க சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க இவங்க 5 பேருமே வந்து பாத்தீங்கன்னா 40ல இருந்து ஒரு 70% யூசர்ஸ் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 5 பிளேயர்ஸும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி என் ஹுசைன் சாண்டோ. பங்களாதேஷ் டீம் இவர் தான் லீட் பண்றாரு. இவரோட பேட்டிங் நாட் நமக்கு நல்லாவே தெரியும். உள்ள செட்டில் ஆயிட்டார் அப்படின்னா லாங் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பிளேயர். ஆனா லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் அன்பார்ச்சுனேட்டா ஏர்லியா விக்கெட்டை பறி கொடுத்திருந்தாரு. ஆனா இவரோட மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் பேட்டிங் அப்செட் மட்டும்தான் இருக்கு. ஃபீல்டிங்லயும் அதிகமா லாங்ல போறது இல்ல. ஸோ பேட்டிங்ல சாலிடா ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் ஆனா மட்டும்தான் இவரு ட்ரீம் டீமோட வரதான பாசிபிள் இருக்கு. ஸோ மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி இவரை ட்ரை பண்ணுங்க. அந்த லிட்டன் தாஸ் அவரோட புவர் ஃபார்ம் கண்டினியூ ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் இவருக்குரிய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் என்னன்னா விக்கெட் கீப்பர் பண்றாரு. அதுதான் இவருடைய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்.
அண்ட் தென் அது மட்டும் இல்லாம டாப் ஆர்டர்லயே வராரு பேட்டிங்ல. ஸோ ஓப்பன்ல சேஸ் பண்ண போறாங்க. ஒரு கம்மி டோட்டல் தான், ஒரு 120ல இருந்து ஒரு 150 தான் பங்களாதேஷ் சேஸ் பண்ணணும் அப்படின்னா இவர் பேட்ல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 30 நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல லிட்டன் தாஸையும் சஃபுல் பண்ணியே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் சமர விக்ரமா லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல நாக் அவுட் இருந்தாரு, எக்ஸ்ட்ராடினரியான இன்னிங்ஸ். எப்பெல்லாம் ஸ்ரீலங்கன் டீம் டாப் ஆர்டர்ல விக்கெட் போகுதோ அந்த எல்லா மேட்சுமே இவர் பேட்ல இருந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்துட்டு இருக்கு. இவருமே ஒரு ரிஸ்கான ஆப்ஷன் தான். ஸோ இவரு கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டுருவாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அசலங்காவை ஒரு பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அசலங்காவையும் சமர விக்ரமாவையும் நீங்க சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் தீக்ஷனா பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் எதுவும் விக்கெட் கிடைக்கல, இருந்தாலும் இவருடைய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு பங்களாதேஷ் வீக்கா தான் இருப்பாங்க. கொஞ்சம் இவர் ஓவர் அடிக்க மோதுறாங்க அப்படின்னா 1 or 2 விக்கெட்ஸ் இவர் எடுத்துட்டாரு அப்படின்னா ஈஸியா ட்ரீம் டீம் வரதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் தஸ்கின் அகமது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எல்லாம் பங்களாதேஷ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் பங்களாதேஷ் டீம் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா முஸ்தபிர் ரஹ்மான ஒரு இம்பார்ட்டன்டா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ தஸ்கின் அகமது, முஸ்தபிர் ரஹ்மான் 2 பேர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பாலர் தான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா தஸ்கின் அகமது, செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா முஸ்தபிர் ரஹ்மான். இந்த மாதிரி நீங்க சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கிராண்ட் லீக்கான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் சூட்டபுளா இருக்கிறதான சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். குஷால் மெண்டிஸ் 1, ஆங்கிலோ மேத்யூஸ் 2, சௌமியா சர்க்கார் 3, மெஹதி ஹசன் 4, எம் பத்திரனா 5, தசுன் சனக்கா 6, லிட்டன் தாஸ் 7, தீக்ஷனா 8, யங்குசைன் சாண்டோ 9, சமர விக்ரமா அல்லது அசலங்கா மைண்ட் செட் அது மாதிரி சப்போர்ட் பண்ணீங்க 10, தஸ்கின் அகமது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா முஸ்தபிர் ரஹ்மான் 11, கமிண்டோ மெண்டிஸ் 12, ஜாக்கர் அலி அல்லது சோரிஃபுல் இஸ்லாம் அல்லது டி கிரிட்டாய் 13, அண்ட் தென் மஹ்மதுல்லா 14. இந்த 14 பிளேயர்ஸும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 14 பிளேயரை வச்சு நம்ம ஒரு 11 பிளேயர் கொண்ட ஒரு டீமை செட் பண்ண போறோம். அதுல 8 பிளேயர் வரைக்கும் ட்ரீம் டீம் கூட வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு மோஸ்ட்லி லாஸ் ஆகவே ஆகாது, போட்ட அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிடும். அதுவே 10 பிளேயர் வரைக்கும் ட்ரீம் டீம் கூட வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ நம்ம டீம் செட் பண்ணிட்டோம். இதுல இருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல யாரெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு குஷால் மெண்டிஸ், மெஹதி ஹசன், ஆஞ்சலோ மேத்யூஸ் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. 3 பேருமே ரீசெண்ட் டைம்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. இவர் டாப் ஆர்டர்ல வரக்கூடிய பேட்ஸ்மேன்ல ஒரு விக்கெட் கீப்பர், ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. மெஹதி ஹசன் 3 ஓவர் கோல் போடுறாலும் மிடில் ஆர்டர்ல உள்ள வந்து ஒரு 20 to 30 ரன் ஆடக்கூடிய எபிலிட்டி உள்ள பிளேயர். ஆனால் ஆஞ்சலோ மேத்யூஸும் மிடில் ஆர்டர்ல வராரு, 3ல இருந்து ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. ஸோ இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்க தான் சேஃபா ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. இதுல நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா சௌமியா சர்க்கார் 1ல இருந்து 2 ஓவர் போல் பண்றாரு, டாப் ஆர்டர்ல பேட்டிங்ல வரக்கூடிய பிளேயர். அண்ட் தென் தீக்ஷனா ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன். சப்போஸ் இவருக்கு விக்கெட் கிடைக்குது அப்படின்னா 2ல இருந்து 4 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதான சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இருப்பாரு. அண்ட் தென் 10 ரன்னா டெத்ல போல் பண்றதுனால இவருக்கு ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ இவர் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாரு இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு. இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சஃபோல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.